வணக்கம் தமிழா, நீங்க பார்த்துட்டு தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போக்கோ ரிலீஸ் செய்யக்கூடிய X3 Pro அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியா லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல்லா டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, என்ன ஏது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி இதோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்ன மாதிரி விஷயம் சொல்லிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட கலர் வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் பிளாக், கோல்டன் பிரான்ஸ், ஸ்டீல் ப்ளூ அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் வருது. ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் கொடுக்குறாங்க, அதாவது லோ பவர் டபுள் டேட்டா ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் ரேம்ல 2 வேரியன்ட் வருது, 6GB ரேம் ஒன்று, 8GB ரேம் ஒன்று. இதை பொறுத்து பிரைஸும் வேரி ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2 ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஸ்டோரேஜ் தராங்க. 6GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்று, அடுத்து 8GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ரெண்டாவது வேரியன்ட். ஸோ இது வந்து 2 வேரியன்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்ல, அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சில் எந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்குமே 3.1 சப்போர்ட் கொடுத்ததில்லை, பட் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. UFS அப்படின்னா யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. உங்களோட டேட்டாவோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்தது. பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,999க்கும், செகண்ட் வேரியன்ட் 20,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் ஜிபியை பொறுத்த வரைக்கும் Snapdragon 860 7nm டெக்னாலஜி பில்ட் பண்ண அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர், கேமிங் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இது ஒரு ஆக்டா-கோர் Creo 485 அப்படின்ற ஒரு கோர் கொண்ட ப்ராசஸர். 2.96 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் மினிமமா இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய GPU, அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் என்ன அப்படின்னா Adreno 650 அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமிங்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த ப்ராசஸர் GPU ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் டியூல் ஆடியோ சப்போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் Wi-Fi 5.0 வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல லிக்விட் கூல் டெக்னாலஜி பிளஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. போகோ F1 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பிளஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹீட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5160 mAh பேட்டரி இருக்கு. இது வந்து MMT சொல்லுவாங்க. MMT அப்படின்னா மிடில் டேப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா உங்களோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இருந்து சார்ஜ் ஆகும். அதனால சின்ன கேப்ஸ்ல சீக்கிரமா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்குலாம் போகும்னு சொல்றாங்க. அதாவது இது மூலியமா பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது சப்போர்ட் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 4G சப்போர்ட் இருக்கு. அண்ட் GPS பொறுத்த வரைக்கும் Galileo, GLONASS, Beidou அண்ட் AGPS அப்படின்ற சப்போர்ட்டும் இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Android 11 சப்போர்ட் இருக்கு. MIUI 12 அப்படின்ற UI இது மேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 213 கிராம்ஸ் இருக்கு. பில்டப் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் Corning Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சுக்கான Full HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா Full HD Plus தான் கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். டைனமிக் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. 50 Hz, 60 Hz, 90 Hz அண்ட் 120 Hz. நீங்க யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடை பொறுத்த வரைக்கும் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான f1.7 அபேச்சர் கொண்ட மெயின் கேமரா. ரெண்டாவது இருக்கிறது 8 மெகாபிக்சலுக்கான f2.2 அபேச்சர் கொண்ட வைட் ஆங்கிள் கேமரா. அது வந்து பாத்தீங்கன்னா 119 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் பண்ண முடியும். தேர்ட் இருக்குது 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா f2.4 அபேச்சரோட. அண்ட் ஃபோர்த் இருக்குது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், இதுவும் f2.4 அபேச்சர் கொண்டது. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் 4K சப்போர்ட் இருக்கு, 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் 1080 பிக்சல் பாத்தீங்க அப்படின்னா 30 FPS 60 FPS ரெண்டுமே எடுக்க முடியும். 720 பிக்சல் பொறுத்த வரைக்கும் 30 FPS எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 720 அண்ட் 180 பிக்சல் பாத்தீங்கன்னா 120 FPS, 240 FPS, 960 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான f2.2 அபேச்சர் கொண்ட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி மட்டும் பார்த்தா எப்படி
இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணால் தான் இதோட வேல்யூ என்னன்றது தெரியும் நமக்கு. ஸோ வாங்க அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் போனை ஒரு 3 ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஸ்மார்ட் போன் அப்படின்னா Realme 7 Pro, Samsung M31s, Redmi Note 10 Pro Max. ஏன் இதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது நாளோட பிரைஸ் ரேஞ்சு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. POCO X3 Pro பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18,999 பேசிக் மாடலோடது. Realme 7 Pro பார்த்தீங்க அப்படின்னா 18,400. Samsung M31s பார்த்தீங்க அப்படின்னா 18,500. Redmi Note 10 Pro Max பார்த்தீங்க அப்படின்னா 18,999. அடுத்த RAM பொறுத்த வரைக்கும் 4 ஸ்மார்ட் போனுமே ஒரே மாதிரி வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. 6GB and 8GB RAM வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. ரேமோட டைப் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்மார்ட் போனுமே சேம் தான். LPDDR4X RAM ஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்மார்ட் போனுமே சேம் ஸ்டோரேஜ் தான். 2 வேரியண்ட்டுக்குமே ஒரே ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 128GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜோட டைப் பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1 சப்போர்ட் இருக்கு. Realme 7 Pro UFS 2.1 சப்போர்ட் இருக்கு. Samsung M31s UFS 2.1 சப்போர்ட் இருக்கு. Redmi Note 10 Pro Max UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro தான் பெஸ்டா இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro பார்த்தீங்கன்னா 120Hz Full HD Plus டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Realme 7 Pro 60Hz Super AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Samsung M31s 60Hz Super AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Redmi Note 10 Pro Max பார்த்தீங்க அப்படின்னா 120Hz Super AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் Redmi Note 10 Pro Max தான் பெஸ்டா இருக்கு. டிஸ்பிளேயோட சைஸை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Realme 7 Pro 6.4 இன்ச் டிஸ்பிளே. Samsung M31s 6.5 இன்ச் டிஸ்பிளே. Redmi Note 10 Pro Max பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Redmi Note 10 Pro தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா Super AMOLED டிஸ்பிளே 120Hz கொடுக்குறாங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro Snapdragon 860 கொடுக்குறாங்க. Realme 7 Pro Snapdragon 720G கொடுக்குறாங்க. Samsung M31s Exynos 9611 கொடுக்குறாங்க. Redmi Note 10 Pro Max பார்த்தீங்கன்னா Snapdragon 732G கொடுக்குறாங்க. இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா POCO X3 Pro தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் பில்டை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro 7 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணுது. Realme 7 Pro 8 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணுது. Samsung M31s 10 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணுது. Redmi Note 10 Pro Max 8 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணுது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது POCO X3 Pro தான் பெஸ்ட்டாக இருக்கு. இந்த ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro பார்த்தீங்கன்னா 2.9 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்கு. மற்ற எல்லா ஃபோன்லையுமே 2.3 GHz வரைக்கும் தான் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸர் பில்ட் அந்த கிளாக் ஸ்பீட்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு POCO X3 Pro தான் நல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் என்ன மாதிரியான கோர் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா POCO X3 Pro Creo 485 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணிக்காங்க. Realme 7 Pro Creo 465 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணிக்காங்க. Samsung M31s என்ன கோர் யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியல. Redmi Note 10 Pro Max Creo 470 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இதுலையும் POCO X3 Pro தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ GPU கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro Adreno 640 சப்போர்ட் இருக்கு. Realme 7 Pro Adreno 618 சப்போர்ட் இருக்கு. Samsung M31s Mali G72 அப்படின்ற சப்போர்ட் இருக்கு. Redmi Note 10 Pro Max Adreno 618 சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போதும் POCO X3 Pro தான் வின்னர். பேட்டரி பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. Realme 7 Pro 4500 mAh பேட்டரி. Samsung M31s 6000 mAh பேட்டரி. Redmi Note 10 Pro Max 5020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Realme 7 Pro 65 வாட்க்கான டாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Samsung M31s 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. Redmi Note 10 Pro Max 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பேட்டரி சீக்கிரமா சார்ஜ் ஆகுது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா Realme 7 Pro தான் நல்லா இருக்கு. பட் ஆனால் பிக்கஸ்ட் பேட்டரி அதாவது 6000 mAh பேட்டரி ஆனால் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இது 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகும் Samsung M31s. ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வின்னர் யாருன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பேட்டரி வேணுமோ நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணிக்கலாம். ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 4 ஸ்மார்ட் ஃபோனுமே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் POCO X3 Pro எடுத்துட்டோம் அப்படின்னா 14 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா Realme 7 Pro பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதே Samsung M31s வந்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Redmi Note 10 Pro Max வந்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது Redmi Note 10 Pro Max தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro 20 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. Realme 7 Pro 32 மெகாபிக்சலுக்கான கேமரா, Samsung M31s 32 மெகாபிக்சலுக்கான கேமரா அண்ட் Redmi Note 10 Pro Max பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது Realme 7 Pro Samsung M31s தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் POCO X3 Pro சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க.
Realme 7 Proல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 ஸ்மார்ட் போன்லையுமே அதாவது சாம்சங் M31sலையும் Redmi Note 10 Pro Maxலையும் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும், அதாவது நீங்க எந்த மாதிரி யூசர், ஒரு கேமரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் போன் வேணுமா இல்லை கால் பேசுறதுக்காக வேணுமா அப்படின்றத இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ கேமராக்கு பெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 Pro Max தான் பெஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், நீங்கள் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா Realme 7 Pro பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வேணாம், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஃபோன் பார்த்தீங்கன்னா POCO X3 Pro தான். ஏன்னா Snapdragon A60 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூல் டெக்னாலஜி இருக்குது இதில். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2.96 GHz வரைக்கும் இருக்குது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா POCO X3 Pro தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன ஏது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.